Welcome back to Barking Buddha. And first of all, thanks for the response to Jigardanda episode. Uh, both positive response and negative response as expected. And also அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம போன டைம் வந்து ஒரு கொஷினர் போட்டிருந்தோம். அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஃபேவரட் 5 ஃபிலிம்ஸ் ஆஃப் 2023 வந்து ஜிகர்தண்டா 2 வந்து டேக் பண்ணியிருந்தீங்க. ஸோ எஸ், ஸோ வி டூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஆடியன்ஸ் தட் வி லைக் ஜிகர்தண்டா 2. அதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அந்த படம் பிடிக்கல. அண்ட் கம்மிங் டு டுடேஸ் எபிசோட், நம்ம கூட யாரும் இணையலை. நான் ஒருத்த மட்டும்தான். நான் உங்கள் கிக் பொட்டோஸ்கி உங்களுக்காக சோலோ பாட்காஸ்ட்டில் வந்து களமிறங்கியிருக்கிறேன். அது ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப நாளாக பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். பட் சோலோ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துருக்கா இன் டர்ம்ஸ் ஆஃப் பாட்காஸ்டான்னு கேட்டால் எனக்கு பெருசாக தெரியலை. ஏன்னா ஒரு கும்பல் ஆஃப் குர்காஸாக இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். 4 பேர் ஒரு காமெடி பண்ணுறவர்னு ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவாக பேசுகிறதுன்னு ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லிட்டு யூ கெட் ஆல் த இது ஒரு மசாலா படம் மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். பட் ஆனால் த ப்ராப்ளம் வித் ஒரே நிமிஷம் த ப்ராப்ளம் வித் சோலோ பாட்காஸ்ட் இஸ் ஒரே ஒருத்தர் பேசுவார். உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் டாபிக் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுங்கிற ஒரு லாஜிக் இருந்துச்சு. அண்ட் வெரி ரீசெண்ட்லி ஐ டிஸ்கவர்ட் வோக்கல் ஒலி. வோக்கல் ஒலி கேட்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு யார்கிட்டயாவது பேசணும்னு தோணும். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கான டைம் ரொம்ப மிஸ்மேட்சாக போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு யார்கிட்டையுமே பேச தோணலாம். ஆனால் வி டெஃபினெட்லி ஹேவ் சம்திங் டு சே அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கும். இல்லை கான்வர்சேஷன் இல்லாமல் நம்ம சொல்லணும் அப்படின்னு ஒரு சில விஷயம் நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறத வந்து ஒரு ஃபார்மாக க்ரியேட் பண்ணி தான் எனக்கு தெரிஞ்ச வோக்கல் ஒலி ஹிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வோக்கல் ஒலி கேட்கும் போதுமே எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து சோலோ பாட்காஸ்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கான்ஃபிடென்ஸே வந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு வோக்கல் ஒலி அண்ட் விஜய் வரதராஜ் ஃபார் மேக்கிங் மீ டூ சோலோ பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி சோலோ பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து ரீசெண்டாக ஒரு படத்துக்கு போயிருந்தேன். ஃபைட் கிளப் அந்த படத்துக்கு போயிருந்தேன். லோகேஷ் கனகராஜின் ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் விஜயகுமார் அவர்களாக நடித்து வந்திருந்த ஃபைட் கிளப் ஏகேஏ அங்கமாலி டைரிஸ். எஸ், அந்த படத்துக்கு போயிருந்தேன். ஸோ நம்ம ஒரு சில படங்களுக்கு வந்து வில் ஹேவ் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த படத்தோட ப்ரமோஷன்ஸோ இல்லை அந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் பார்த்தே வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இல்லைனா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் அந்த படத்து மேலே. ஏன்னா இட் மைட் பி டியூ டு த செட் ஆஃப் காஸ்ட் தட் இட் ஹேஸோ, இல்லை வந்துட்டு த ஸ்டைல் தட் இட் ப்ராமிசஸோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ஃபைட் கிளப் போனேன். ஃபைட் கிளப் போய் உள்ளே உட்காந்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு மொமெண்ட்டும் நான் எப்படி இருக்கேன்னா, இந்த படம் நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹோப் மட்டும் என் மண்டையிலே இருக்குது. ப்ளஸ் அந்த படமுமே வந்துட்டு இட்ஸ் அ நோ நான்சென்ஸ் ஃபிலிம் தான். நம்ம ரெகுலராக வந்து போயிட்டு தேவையில்லாத ஒரு பாட்டு, தேவையில்லாத ஒரு எலிவேஷன் சீனுன்னு சொல்லிட்டு நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு நோ நான்சென்ஸுமே இல்லாத ஒரு படமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு அந்த படம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சா, என்னை வந்து உண்மையாலுமே என்டர்டெயின் பண்ணுச்சா, அந்த படத்துலேருந்து வெளில வரும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சான்னு கேட்டால் எனக்கு முடியல. அது வந்து ஒரு மிக்சட் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. அது ஏன் நான் திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம சேனல்லேயே நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் இல்லையா, சேனலுங்கிறது நம்ம பாட்காஸ்ட்டில் நிறைய பேசியிருக்கோம். இப்போ அங்கமாலி டைரிஸோ இல்லை வந்துட்டு லிஜோ ஜோஸ் பெல்லிசேரி படத்தோட ஃபில்மோகிராஃபியே வந்து நம்ம நிறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைட் கிளப் கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் இல்லை, மொத்தமாகவே வந்து இட் சீம்ஸ் லைக் இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அங்கமாலி டைரிஸ் அண்ட் இட் ஸ்டில் had some of the crew members from Angamali Diaries. So even I was expecting an Angamali Diaries out of Fight Club and they pretty much achieved it. But still எனக்கு அது ஏன் இம்ப்ரெசிவாக இல்லைங்கிற ஒரு ஃபேக்டர் தான் திரும்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போது அங்கமாலி டைரிஸ்லேருந்து ஃபைட் கிளப் எதை அடாப்ட் பண்ணியிருக்குன்னா அங்கமாலி டைரிஸோட ஸ்டைல், விச் வி குட் சே இட் அஸ் லிஜோ ஜோசஸ் ஸ்டைலுன்னு வச்சுப்போமே. இப்போது ஸ்டைலை வந்து ஒரு படத்துலேருந்து அடாப்ட் பண்ணுறதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்டைலுங்கிறது இட்ஸ் என் எவால்விங் திங். அது வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபார்மான ஒரு விஷயம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சரோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபார்மோ இதெல்லாம் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் மாதிரி, இதெல்லாம் வந்து ஃபார்முலா மாதிரி. பட் ஸ்டைலுங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபார்முலா, இட் கேன் எவால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கமாரி டைரிஸ்னு ஒரு படம் பார்த்துட்டோம். அந்த படத்தோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு நம்மளுக்கு, அதனால்
அது இல்லாமல் கதையும் பிடிச்சிருக்கு. பட் ஸ்டைல் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த இதில். அதுவே அடுத்த படத்தில் அங்கமாலி டைரிஸ் மாதிரியே ஒரு படத்தையும் அதே ஸ்டைலில் லிஜோ ஜோஸ் பெல்லிஷேரி பண்ணாலுமே உங்களுக்கு அதை பார்க்க தோணுமானா பார்க்க தோணாது. புதுசாக இருக்காது. இப்போ அடுத்து எடுக்கிற படத்தில் ஆப்வியஸாக அந்த கிரியேட்டருக்கு இருந்த எவல்யூஷன் ஓவர் டைம்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அவரோட ஸ்டைலும் எவால்வ் ஆகிருந்திருக்கும். பட் ஒய் ஐ டென்ட் லைக் ஃபைட் கிளப் அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபைட் கிளப் ஹேட் அன் ஓல்டர் ஸ்டைல், an outdated style which was inspired from அங்கமாலி டைரிஸ். அதனால தான் வந்துட்டு நான் வந்து எனக்கு ஃபைட் கிளப் பிடிக்கலையோ அப்படின்னு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கம்மிங் அவுட் ஆஃப் ஃபைட் கிளப் எனக்கு இருந்த ஒரு பெரிய லேர்னிங்னு நான் என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு, இப்போ நம்ம ஒரு ஸ்டைலை பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு அதுக்காக அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரியை ஃபிட்டன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி அந்த ஸ்டைல் எஸ்டாப்ளிஷ்டாவோ இல்லை ஆல்ரெடி பார்க்கப்பட்ட ஒரு ஸ்டைலாவோ இருக்கும்போது இந்த புது படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அது வந்து கண்டிப்பாக ஒரு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. தே டோன்ட் ஃபீல் லைக் தே ஆர் சீயிங் சம்திங் நியூ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும், வாட் இஸ் அ குட் திங் டு கெட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம், இல்லை எதை வந்து நம்ம ஒரு பேஸாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம் ஃபார் லேர்னிங் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ லிஜோ ஜோஸ் பெல்லிஷேரியோ இந்த மாதிரி தே ஆர் வெரி மச் டிபெண்ட் ஆன் த ஸ்டைல். அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து இப்போ நம்ம ஸ்டைலை இன்ஸ்பயர் பண்ணுறதன் மூலமாக வந்துட்டு வி கேனாட் அடாப்ட் சம் ஒன்ஸ் கேரக்டர். கரெக்டுங்களா? இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபிலிம் லாங்குவேஜ்ங்கிற ஒரு விஷயம் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஸ்டைலை நம்ம அடாப்ட் பண்ணி பண்ணும்போது வி கேன் நெவர் செட்டில் இன் ஃபார் அ குட் ஸ்டோரி அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஸோ நம்ம முதல்ல கதை உருவாகணும், அந்த கதைக்கான ஸ்டைலை நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. பட் நான் ரொம்ப ஓவராக ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். பட் லெட்ஸ் கம் டு த ஆக்சுவல் டாபிக், ஜோஜி. ஸோ ஜோஜிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஜோஜி வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கு. திலீஷ் போத்தன் டைரக்ஷனில் ஷியாம் புஷ்கரன் கோரைட் பண்ணி ஃபாத் ஃபாசில் நடித்து வந்த படம் தான் ஜோஜி. அது அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னா, இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோஜி கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இல்லைனா இந்த பாட்காஸ்ட் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் யூ. நான் இப்போவே சொல்லிடுறேன், ஃப்ரண்ட்லேயே சொல்லிடுறேன். ஸோ ஜோஜி தயவு செஞ்சு பாருங்கள், சூப்பர் படம். அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. நான் ஏன் ஜோஜியை பற்றி பேசணும்னு ஒரு முடிவு எடுத்தேன்னா அதுக்கு காரணம் ஃபைட் கிளப் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஸ்டைலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடாது, ஸ்டைலை வந்து நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கூடாதுன்னா எதை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டோரியை மட்டுமே பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு செம படமாகவும், அந்த ஸ்டோரியே வந்து அதோட மற்ற கை கால்களான ஆக்டர்ஸையோ இல்லை வந்துட்டு ஒரு அந்த ஸ்டைலையோ வந்து அதுவே நமக்கு காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக வந்து நான் இந்த ஜோஜியை மட்டும் இல்லாமல் திலீஷ் போத்தனோட மொத்த ஃபில்மோகிராஃபியுமே நான் பார்க்குறேன். இப்போ திலீஷ் போத்தன்கிற டேரக்டர் யாருன்னா வந்துட்டு ஹீஸ் பேஸ்ட் ஆன் கேரளா. 3 படம் எடுத்திருக்காரு, 2 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு, 3 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. 3 படத்துக்கு அவார்டு வாங்கினால பெரிய ஆள்லாம் சொல்ல வரல, உண்மையாலுமே பெரிய ஆள். ஸோ கம்மிங் பேக் டு ஜோஜி, நான் ஏன் இன்றைக்கி ஜோஜியை பற்றி பேசணும்னு முடிவு பண்ணேன்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணம் ஃபைட் கிளப். ஏன்னா அன்லைக் ஃபைட் கிளப், ஜோஜி டசன்ட் டிபெண்ட் ஆன் ஸ்டைல் இல்லை டசன்ட் டிபெண்ட் ஆன் அதர் ஃப்ளாஷி எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஜோஜி ஹோல் ஹார்ட்டட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி. அந்த கதை எனக்கு தெரிஞ்சு அதற்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிச்சுங்கிற மாதிரியான ஒரு படம் தான் ஜோஜி. ஸோ ஜோஜிங்கிறது வந்து இட்ஸ் அன் அடாப்டேஷன் ஃப்ரம் மேக்பெத்தோட பல அடாப்டேஷன் வந்திருக்கு. ஸோ நான் எந்த அடாப்டேஷனும் பார்த்ததில்லை, நான் மேக்பெத்தே பார்த்ததில்லை, இல்லை மேக்பெத் படித்ததும் இல்லை. ஆனால் பேசிக்காக ஐடியா தெரியும்ல, யூடியூப்பில் போயிட்டு மேக்பெத்னா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ராஜாவோட அரியணைக்காக ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு விச்சு மூலமாக ட்ரை பண்ணி கிரீட், இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் கிரீட். இஃப் யூ ஹேவ், உனக்கு ஓவர் கிரீட் இருந்துச்சுன்னா நீ முடிஞ்சேங்கிறது தான் அதோட ஐடியா. அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு ஜோஜி வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிருந்த ஆட்களை நானும் ஒருத்தன். ஸோ அப்படி தான் ஜோஜி வாஸ் இன்ட்ரடியூஸ் டு மீ. ஸோ இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் கிரீடுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் நான் ஏன் ஜோஜியை வந்து எல்லா ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸும் ஃபில்ம் லவ்வர்ஸும் பார்க்கணும், அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவ்வளவு நேச்சுரலிஸ்டிக்கான ஒரு ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலை நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் தாண்டி என்றைக்குமே நீங்கள் ஒரு ஃபில்ம் லவராக இருக்கும்போதோ இல்லை நம்ம எல்லோரும் ஒரு படத்தை பார்க்குற எல்லாருமே கிரிட்டிக் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னை பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு கண்டினியூஸாக அந்த படத்துக்கூட ஒரு கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு வந்து இவன் தான் கொலை பண்ணா நீ சொல்லுவேன், ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவனாக இருக்க மாட்டான் பாரு, அப்படி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குங்க. இல்லைனா வந்துட்டு ஓகே நீ வந்து இந்த இடத்துல இந்த பாட்டு ப்ளேஸ் பண்ணால் தான் இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகும், அதனால் படத்தை பார்க்க வரானுங்க அப்படின்னு நீ ஒரு கணக்கு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதர் அந்த படத்துக்கூடயோ இல்லை அந்த டேரக்டர் கூடயோ நம்மளுக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஒரு கான்வர்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும்.
நான் போன எபிசோட்லயோ இல்ல அதுக்கு முன்னத்த எபிசோட்லயே ஒண்ணு சொல்லியிருந்திருப்பேன். என்னன்னா வந்துட்டு, ஒரு படங்கிறது வந்துட்டு இன்னைக்கு இருக்க இன்டர்நெட் எக்ஸ்போஷரு, இன்னைக்கு இருக்க கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் தாண்டி, உன்ன ஸ்க்ரீனுக்குள்ள இழுத்து அந்த யூனிவர்ஸ்குள்ள கொஞ்ச நேரம் வச்சிருந்திருக்கு. பிளஸ் உன்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருச்சுனாலே அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா, இன்னைக்கு அது நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆர் இன்டர்நெட் எக்ஸ்போஷரும் சரி, அதே நேரத்தில நம்மளுக்கு இருக்க இன்னைக்கு இருக்க காமன் ஆடியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஃபில்ம் நாலேஜே வந்து ரொம்ப அதிகம். ஸோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் ஏன் ஜோஜி எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, ஜோஜிங்கிற படம் வந்து நீங்க பார்த்த ஒரு 5வது நிமிஷத்திலேயே, 6வது நிமிஷத்திலேயே உங்கள இட் வில் ஸ்ட்ரெய்ட்டாவே உங்கள அந்த படத்துக்குள்ள இழுத்துரும். ஏன்னா வந்து, இப்போ நீங்க அவுட் ஆஃப் த வே போய் செம ஸ்டைலிஷான ஒரு எலிமெண்ட் நான் ஃப்ரீஸ் ஃப்ரேம் போட்டு மேல ஒரு டெக்ஸ்ட் போடுறேன் பாரு. டிரான்சிஷன் பாரு நான் எவ்வளோ மேட்ச் கட் டிரான்சிஷன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எண்ட் ஆஃப் த டே ஃப்ளாஷியாக நம்ம ஸ்க்ரீனில் ஒரு விஷயம் பண்ணும்போதே என்ன ஆயிடுதுன்னா வந்துட்டு யூ வுட் ஸ்டார்ட் டு திங்க் நம்ம ஒரு படத்தில் தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஜோஜிங்கிற படம் எவ்வளோ நேச்சுரலிஸ்டிக்கான ஒரு ஃபில்ம் மேக்கிங் லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பார்த்த ஒரு 5வது நிமிஷத்துலேயே வந்து யூ கேன் ஈஸிலி கனெக்ட் டு தட் வேர்ல்ட் அண்ட் யூ வுட் ஸ்டார்ட் பிலீவிங் த ஸ்டோரி. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்னென்னா, அதில் இருந்த கேரக்டர்ஸு அண்ட் ஹவு த ஃபில்ம் ஸ்டார்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி அந்த படம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆர்கானிக்காக ஃபீல் ஆன ஒரு படம். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப எல்லாருமே பார்க்கணும்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ ரொம்ப ஜோஜியை பற்றி மானை தேனை எல்லாம் முடிஞ்சு. ஸோ ஸ்ட்ரைட் இன்டு த ஃபில்ம். இப்போ இந்த படம் வந்து ஜோஜின்னு பேர் வச்சுருக்காங்க. ஜோஜிங்கிறது யாரும் இல்லை, ஃபஹத் ஃபாசில். ஒரு பெரிய குடும்பத்தோட 3வது மற்றும் சின்ன பையன் தான் வந்து ஜோஜி. ஐ மீன் சின்ன பையனா வந்து வயசு ஒரு 30 இருக்கும். பட் ஆனால் ஹீஸ் எ ஃபெயிலிங் சன். அவன் பெருசாக வந்து அவனுக்கான லைஃப் இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்கிற மாதிரி ஒருத்தன். ஸோ டைட்லர் கேரக்டர் ஜோஜி இருந்தாலும் ஜோஜியை பற்றி மட்டுமான கதையான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன கேட்டால் இந்த படத்துக்கு நான் பின்சி அண்ட் ஜோஜின்னு தான் பேர் வச்சுருந்துருப்பேன். ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப பியூட்டலான கேரக்டர். 2 பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட 50-50 டுவர்ட்ஸ் த எண்ட் தேல் ஹாவ் த ஸ்க்ரீன் ஸ்பேஸோ இல்லை வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்டோரியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் பின்சி அண்ட் ஜோஜி ஆர் த என்டையர் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். இப்போது நான் மேக்பெத்தோட அடாப்டேஷன் தான் ஜோஜி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்காக வந்து மேக்பெத்தில் வந்து ஒரு கிங்டம் இருக்கும். அந்த கிங்டம்க்கு வந்துட்டு ஒரு ராஜா இருப்பார். அதில் இருக்க ஒரு தளபதிக்கு நீ தான் ராஜா அவன் ஒரு விச்சு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் மோர் அபவுட் த அரியணைக்கு போகிற ஒருத்தனுக்கு அந்த நாட்டோட வெல்த்தும் பவரும் கமாண்டும் எல்லாமே கிடைக்குங்கிறது தான் லாஜிக்கு. ஸோ அதோட இமீடியட் பேரல்ஸாக ஜோஜியை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த படத்தில் இருக்க ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஃபிகர். இந்த ஃபாதர் அப்படிங்கிற ஒரு ஃபிகர் வெறும் ஃபாதராக மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய வெல்த்தையும் அவ்வளவு பவரையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஃபாதரோட அப்பியரன்ஸே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு செம கமாண்டிங்கான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை ஈஸியாக நம்மளுக்குள்ளே புகுத்திடும். ஸோ அந்த ஒரு ஃபாதர் இருக்காரு. அடுத்து அந்த ஃபாதர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அடையிறதன் மூலமாக அந்த வீட்டோட வெல்த்தும் அந்த வீட்டோட டெசிஷன்ஸையும் அடையலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸாக யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இமீடியட் சன்ஸ் 3 பேர் ஹூ ஆர் ஜாமோன். அப்புறம் அந்த 2வது பையனுக்கு எனக்கு என்ன பேருன்னு தெரில அவன். அதுக்கப்புறம் 3வதா ஜோஜி. அதுக்கப்புறம் ஜாமோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பையன். 2வது பையனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவள் தான் பின்சி. who does all the housewife things in the family. ஸோ அண்ட் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவங்க ஒரு வெல்தி ஃபேமிலி அவுட் ஆஃப் கேரளா. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு வீடும் ரப்பர் தோட்டமும் அது போல் வேறு சில பிஸ்னஸஸும் அது போக வந்துட்டு குட்டியாக ஒரு வெல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலின்னு தான் we are getting introduced to ஜோஜிஸ் ஃபேமிலி. ஆக்சுவலாக எனக்கு ஜோஜி படத்தை பார்க்கும்போது கிரீடை பற்றின ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஓப்பன் அப் ஆச்சு. நம்ம எல்லாத்துக்குமே வந்து சம் டிகிரி ஆஃப் கிரீடினஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வாரம் 500ரூவாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. அதில் என்னால் கம்ஃபர்டபுளாக இருந்துட முடியும். அதுக்கப்புறம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சம்பளம் இருந்துச்சு, அதுக்கான லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு. அந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு பெஞ்ச் மார்க் ஆகி அதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு குட்டி கிரீடினஸ் நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதெல்லாம் தாண்டி பேசிக்காக நம்ம தேடலுங்கிறது எங்கே ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு ஒரு நீட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது தேடலாக மாறும். அந்த தேடலே வந்துட்டு
இன்னும் இவ்வளோ வெல்த் இருக்கு. இந்த தேடலின் மூலமா நம்ம ஒரு குட்டி வெல்த் சோர்ஸ கண்டுபிடிக்கும்போது தான், இந்த மொத்த சோர்ஸும் எனக்கே வேணும் அப்படிங்கிற ஒரு நெனைப்பு ஸ்டார்ட் ஆகுற இடம் தான் கிரீடினஸ்ன்னு எனக்கு தோணுது. ஸோ, ஜோஜி படத்துல எந்த கேரக்டருமே வந்து எடுத்த உடனே வந்து அவங்க அப்பா சாகணும், அந்த இடத்த நம்ம புடிக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்களான்னா கிடையாது. அ எல்லாருமே எல்லாத்துக்குமே குட்டி, 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 குட்டி தேவைகள் இருக்கு. ஆக்சுவலா அப்பாவே இல்லன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நெனைக்கிற கேரக்டர் யாரா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன்னா, பின்சிங்கிற ஒரு கேரக்டர் தான். ஏன்னா அந்த கேரக்டர் தான் வந்து ஷி இஸ் ஃபர்ஸ்ட் மேக்கிங் த செஸ் மூவ்ஸ் இன் த ஃபில்ம் அப்படின்னு பார்த்தா பின்சியா தான் இருக்கும். ஸோ கமிங் பேக் டு ஜோஜி, எனக்கு தெரிஞ்சு ஜோஜிய வந்து செம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு மொமெண்ட்ட தான் ஓப்பனே பண்ணுவானுங்க. எந்த மொமெண்ட்னா வந்துட்டு, ஜோஜி யாருன்னா அந்த ஃபேமிலில எந்த வேலையுமே இல்லாம, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் காச வச்சு ஒரு குதிரைய வாங்கி, அந்த குதிரைய வச்சு ஏதாவது டூரிசம் பிசினஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, அந்த குதிரைய வித்து காசு வாங்கிக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன். ஆனா, அந்த குதிரையும் கரெக்ட்டா போல. ஏன்னா, டூரிசம் நின்னு போச்சு கோவிட்னால. அதனால சும்மா அந்த குதிரைய வந்து மேய்ச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க ஒருத்தனா இருக்கான். அப்பா சொன்னா ஏதாவது செய்வாங்கிற மாரி ஒரு ஆள் தான் ஜோஜி. ஆனா, ஜோஜிய நம்மளுக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பையனோட குட்டி பையன். அவன் தான் ஒரு ஏர் கன் வாங்குவான். சும்மா சுட்டு விளையாடுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் கன் வாங்குவான். அந்த ஏர் கன் சீன்ல தான் ஜோஜியவே ஆக்சுவலா நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இன்னவே இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப புடிச்ச ஒரு அனாலஜி என்னன்னா வந்துட்டு, ஜோஜியும் ஏர்கன்னும் தான். ஒரு 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 பர்ட்டிகுலர் மொமெண்ட்ல வந்துட்டு, ஏர்கன்னா இத வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கேட்கும். ஜாமோன் கேட்கும். ஆ ஆனா ஏர்கன்ன வந்து ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில வச்சு சுட்டா, இட் கேன் பி ஃபேட்டல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இன்னவே ஜோஜியும் அந்த மாரி தான். பார்க்க எந்த டேஞ்சரும் இல்ல, இவனால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நெனச்சாலும், எண்ட் ஆஃப் த டே இஃப் ஹி திங்க்ஸ் ஹி வில் டூ சம்திங் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியாவான்னு எனக்கு தெரில. ஐ மைட் பி ஓவர் அனலைசிங் இட். பட் இந்த லெவல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கில் கண்டிப்பாக இதெல்லாம் டெஃபினட்டாக அவங்க யோசிச்சு தான் எழுதியிருக்கணுங்கிறது தான் என்னோட டேக்காக இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, ஜோஜி அவன் ஒரு குதிரை வச்சுருக்கான். பிஸ்னஸ் சரியாக போகலை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் வந்துட்டு அப்பாட்ட பேசி கொஞ்சமாக இந்த குதிரையை விற்றுட்டு, அது போக அப்பப்போ அப்பாவோட கொஞ்சம் கொண்டு வேலிடேஷன்ஸை வாங்கிக்கிட்டா போதும்னு நினைக்கிற ஒருத்தன் தான். ஸோ அவனோட தேவை இன் லைஃப் நவ் இஸ் டு செல் தட் ஹார்ஸ் அண்ட் கெட் சம் வேலிடேஷன் ஃப்ரம் த ஃபாதர். அதே நேரத்தில் பையன், அதாவது ஜோமோன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஹீ இஸ் ஆல்ரெடி டிவோர்ஸ்ட். அவர் டிவோர்ஸ்லேயே நிறைய ஆலிமோனின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டிருந்து காசு வாங்கியிருந்திருக்காரு. அண்ட் அவர் ஒரு ஆல்கஹாலிக். டிவோர்ஸ் ஆனதுனாலே கூட இருக்கலாம். அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அவருக்கு பெரிய நீடுன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. சரக்கு அடிப்பேன், எங்கள் அப்பா சொல்கிற வேலையை செய்வேன். அது போக எனக்கு அந்த ஃபாதர்லி ஃபிகர், கமாண்டிங் சம்மொன் அப்படிங்கிறது இஸ் பீன் மிஸ்ஸிங் அலாட். அது அவருக்கு வந்து நீட் இல்லைனாலும் ஒரு ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு வாண்ட்டுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது பையன். அந்த ரெண்டாவது பையன் தான் ஃபினான்ஷியல்ஸ், வீட்டோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிருக்கான். மேனேஜ் பண்ணுறதுனா அவங்க அப்பாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கான், அவ்வளோதானே தவிர சைனிங் அத்தாரிட்டி அப்பா தான். ஸோ பின்சி பீயிங் த ஒய்ஃப் ஆஃப் திஸ் கணக்கு பிள்ளை, நம்ம வந்து அந்த ரெண்டாவது பையனை கணக்கு பிள்ளைனே கூப்பிட்டுப்போம். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கணக்கு பிள்ளையோட ஒய்ஃபான பின்சிக்கு வந்து செமகாண்டாக இருக்கும். ஏன்னா அவள் தான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் வேலைகளையும் செய்யறா. எவனும் எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு இவ்வளோ பெரிய வெல்தியான ஃபேமிலியில் இன்னொரு வேலைக்காரி மாதிரியே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு வி ஷுட் ஹாவ் அ பெட்டர் லைஃப். என் புருஷன் தான் வந்து இவ்வளோ கணக்கு பிள்ளை வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் தான் வந்து அவனுக்கும் கொஞ்சம் மணி மேலே அவனுக்கும் கொஞ்சம் மணி மேலே ஹோல்டு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணிட்டுருக்கான். ஆனால் இவங்களோட எந்த நீடையுமே வந்து பெருசாக அவங்க அப்பா அட்ரஸ் பண்ணுற மாதிரி தெரில. பிகாஸ் ஹி திங்ஸ் தே ஆர் ஒர்த்லெஸ். அவர்னால ஐசி அவங்க அப்பா வந்து நான் ஒரு ஓசிடி கையாக தான் பார்க்குறேன். இல்லை ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக கூட நான் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். அவர்னால இன்னொருத்தனை வேலையை செய்ய விட்டுட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. நான் அந்த வேலையை செஞ்சிருவேங்கிற மாதிரி ஆள் தான். அது வந்து எப்போ தெரியும்னா வந்துட்டு ஒரு ஒரு பம்பை போடுங்க ட்ரை பண்ணிட்டுருப்பானுங்க. ரொம்ப யங் பீப்புளாக ட்ரை பண்ணிட்டுருப்பானுங்க. பட் அது இவர் பார்ப்பார், ஒரு 2 நிமிஷம் பார்ப்பார், காண்டாய் நானே போடுங்கன்னு சொல்லி பிடுங்கி தான் முதல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்னென்னா, இந்த படத்தில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் அண்ட் யூஸிங் த லொக்கேஷன் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு சில படங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஆக்சுவலாகவே வந்து எப்பட்றா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சிங்க, இல்லை இந்த மொத்த லொக்கேஷனுமே செட்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்போ ஒரு இன்டீரியர்ஸில் நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம செட் போட்டு அதை வந்து பொயட்டிக்கலாக படத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஜோஜி படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரப்பர் பிளான்டேஷன், அதுக்கு நடுவில் ஒரு பெரிய வீடு. அந்த வீடு வந்து செட்டெல்லாம் போட முடியாது, ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஆக்சுவல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீட்டையும் அந்த ரப்பர் பிளான்டேஷனையும் வந்து எப்படி கதைக்குள்ளே அடாப்ட் பண்ணியிருக்காங்கிறதுல தான் வந்துட்டு திலீஷ் போத்தன்
அவரோட மாஸ்டரி வந்து உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்துட்டு இந்த அப்பாவை முதல்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே தெரியும், அவர் வீட்டோட இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸில் தான் ஹி வில் பி சிச்சுவேட்டடு. அப்போ வந்து அவர் வந்து அவ்வளோ வயசில் வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணிருக்க மாதிரி ஒன்று காமிக்கும்போது கிட்டத்தட்ட அவரோட பொசிஷனும் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடும், ஹவு ஸ்ட்ராங் ஹீஸுங்கிறதும் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்க ஒரு அப்பாவை தான் வி கெட் டு சி. அதுக்கப்புறம் இந்த வீடு ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன லேடர் மாதிரி இருக்கும். மேலே அப்பா இருப்பார், அதுக்கு கொஞ்சம் கீழே ஜோமோன் இருப்பான் ஃபஸ்ட்டு பையன், அதுக்கு கொஞ்சம் கீழே பையனும் பின்சி இருப்பாங்க, அதுக்கும் கீழே கடைசியில் டார்மெண்ட்ரி ரூம் மாதிரி ஒன்றில் வந்து ஜோஜி இருப்பான். ஆனால் அதுக்கு வெளில வந்து அவன் ஜோஜிஸ் கேசல் அப்படின்னு எழுதி வச்சுருப்பான், அவன் லூஸு. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஃபேமிலியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைனமிக்ஸை தான் படம் ஆரம்பிக்குது. ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பாவுக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் வந்தோடனே தான் ஆக்சுவலாக தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் திஸ் ஃபாதர் வில் பி நோ மோர் அண்ட் தட் பொசிஷன் அப்படிங்கிற ஒரு குட்டி எங்கே வரும் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபாலில். ஸோ அவங்க அப்பா டக்குன்னு கீழே உளுந்த உடனே வந்து ஒவ்வொருத்தருக்கு குட்டி குட்டியாக ஒரு அந்த நீடு வந்து வெளில வர ஆரம்பிக்கும். அப்படி தான் வந்து முதல்ல பின்சி வந்து ஜோஜிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உண்டு தான் அப்படின்னு அவங்க சொல்கிற ஒரு ஹிண்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைனிங் அத்தாரிட்டி யார், ஏன்னா நிறையா எனக்கு வந்து நிறையா ஃபினான்ஷியல் வேலைகள் இருக்குது. இப்போ நான் செக்கை ரிலீஸ் பண்ணணும்னா யாராவது ஒருத்தங்க சைன் பண்ணணும். ஸோ ஐ ஷுட் அட்லீஸ்ட் பிகம் த சைனிங் அத்தாரிட்டி அன்டில் ஃபாதர் ஹீல்ஸ் அப் அப்படின்னு அந்த செகண்ட் பையன் நினைக்கிறதா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பையன் இஸ் லிட்ரலி க்ளூலெஸ், அவன் வந்து இன்னுமே வந்து அவங்க அப்பாவுக்கு கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த மொமெண்ட்டில் தான் வந்து எல்லாத்துக்குள்ளே இருக்க குட்டி ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்களோட குட்டி இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் தட் ஃபாதர் பொசிஷனை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்கிறத செம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்திருப்பாங்க. எப்படின்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் வந்துட்டு இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி வந்துடும்போது பின்சியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ எனக்கு தண்ணி காய வை, நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுது. பின்சி சொல்ல அப்பாவோட ரூமில் ஒரு கீசர் இருக்குது, அதை வேணால் யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நம்ம வந்து அதை எக்ஸாக்டாக கவனிக்கலைனாலும் பின்சி இஸ் ட்ரைங் டு சேஸ் அதை ஒரு பழக்கமாக மாற்ற ட்ரை பண்ணுறா. நம்ம ரொம்ப நாளாக டெசிஷன்ஸாக எது மாறும்னா குட்டி கொஞ்சம் நாளாக இருக்கக்கூடிய பழக்கங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு டெசிஷனாக மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது பின்சியோட ஹஸ்பண்ட் வந்து மேலே போய் அவங்க அப்பாவோட பாத்ரூமில் குளிக்கிறதன் மூலமாக தே கேன் ஸ்லோலி கெட் டு தட் ரூம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஐடியான்னு நான் யோசிக்கிறேன். பின்சி சொல்லியிருந்ததுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஜோஜி அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிற ஜோனை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்குவான் அப்படின்னா வந்துட்டு அந்த குதிரையை வீட்டுக்கிட்ட கூப்பிட்டு வந்து அந்த குதிரையை வீட்டு முன்னாடி நிற்க வச்சு செமையாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த குதிரையை விற்றுருவோம், அதுலேருந்து காசு வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுலேருந்து ஜோஜி நான் பார்க்குறது என்னென்னா வந்துட்டு அந்த வீடு மேலே ஜோஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு குட்டி அப்சஷன்னு பார்க்குறேன் நான். அதே மாதிரி ஜோமோனுக்கு அவங்க அப்பாவோட ஒரு குட்டி ஃபாலில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ஹி கேன் டேக் த டெசிஷன்ஸ் நவ். அது வந்து ஒரு பெர்மனன்ட் டெசிஷன்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அவங்க அப்பா சரியாத வரைக்கும் ஒரு டெம்பரரியான ஒரு டெசிஷன்ஸாக இருக்குமே அப்படிங்கிறது தான். பட் ஸ்டில் அவங்க அப்பா வந்து திரும்பி வந்துடுவார், ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துடுவார், அவர் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவார். நார்மலாக சேரில் உட்காந்துருக்க ஒரு பர்சனாலிட்டி ஆயிடுவார். அந்த மொமெண்ட்டில் யாருக்குமே எதுவுமே பண்ணலன்னு தோணும்போது ஜோமான் மேக்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மூவ். ஏன்னா வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து நம்ம நீங்களாம் சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு ப்ரேயர் பண்ணுவோம், அந்த ப்ரேயரை வந்து நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னு ஜாமான் வாயிலேருந்து வரும்போது தான் ஆக்சுவலாக ஜாமானுக்கு என்ன தேவை, அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் அவனுக்கு என்ன தேவைன்னா ஹீ வாண்ட்ஸ் டு லீட் த ஃபேமிலி ஆஸ் அ ஃபாதர் ஃபிகர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரிய வருது. ஸோ தட்ஸ் வேர் எல்லாத்தோட நீட் என்ன அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெளிவாக எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஒரு இடம். ஸோ நீட் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அடுத்தடுத்து அதுக்கான மூவ்ஸை வந்து ஒவ்வொருத்தரும் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஜாமான் வந்து இன்றைக்கி ப்ரேயர் பண்ண போகிறோம், அதுக்கு நான் வந்து லீட் பண்ண போகிறேங்கிற ஒரு முடிவுக்கு வருவான். பட் கணக்கு பிள்ளைக்கு என்ன தேவையாக இருக்குன்னா ஐ ஷுட் பி த சைனிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கனால அவன் அவங்க அப்பாட்டே போவான். வீல் சேரில் இருக்க ஒரு கை மட்டும்தான் ஒர்க் ஆகிற ஸ்ட்ரோக் அஃபெக்டட் அப்பா வந்து அப்பாட்ட போயிட்டு அப்பா இந்த மாதிரி சைன் போடணும், உங்களுக்கு ஏன் கஷ்டம், நீங்கள் என்ன சைனிங் அத்தாரிட்டியாக மாற்றிட்டிங்கன்னா நான் வந்து ஐ கேன் டூ த கோர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு அவன் அந்த கணக்கு பிள்ளை சொல்லும்போது அவங்க அப்பா வந்து கெத்தாக கையில் சைன் போடுவார், ஒரு கையில் பிடிச்சி சைன் போடுவார்.
அதுலேயே தெரிஞ்சிடும் அந்த ஆள் வந்து சாக மாட்டாங்கிற அளவுக்கு வில் பவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். இவனுக்கு செம சர்ப்ரைஸ் ஆயிரும். ஸோ அவனோட நீடு வந்து மறுபடியும் அந்த இடத்துல தொங்க ஆரம்பிச்சிடும். கிளம்பி போயிடுவான். அதே நேரத்தில் ஜாமன் பிரேயரு கடைசியாக ஜோஜி தான் வந்து என்ன சொல்லுவான்னா, ஆக்சுவலாகவே அப்பாட்ட இதை பேசினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க அப்பான்ட்ட வந்து, அப்பா இந்த மாதிரி எல்லாருமே சொல்ல தயங்குறாங்க, பட் இதுதான் விஷயம், போதும்பா, எல்லா பிரச்சனையும் தீர்த்துப்போம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க அப்பா வந்து ஜோஜியை வந்து கழுத்தை பிடிச்சிடுவாரு. ஸோ இதுதான் நீங்களாம் முடிவு பண்ணுறீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஹீ கேன் ஜட்ஜ். அதனால் வந்து கழுத்தை பிடிச்சிருவாரு. கழுத்தை பிடிக்கும் இவனுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் டக்குன்னு விட்டு இப்படி கீழே விழுந்துடும். விழுகும்போது செமையான ஒரு ஸ்டேஜிங் இருக்கும். என்னென்னா அப்போ தான் முதல்ல அந்த பாட்டிலில் பார்ப்போம். அவங்க அப்பாவுக்கு இருக்க மெடிசின்ஸோட பாட்டில் கீழே விழுகும். அந்த பாட்டிலை பார்த்துட்டு வச்சுட்டு ஜோஜி பாட்டுக்கு வெளில போயிடும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் ஸ்டேஜிங். இங்கிருந்து அப்படியே நம்ம படத்தில் இருக்கக்கூடிய சூப்பரான ஸ்டேஜிங் விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரூம்ஸ். இந்த படத்தில் இல்லை இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருப்பார். அது அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ரூம்ஸு. அதுக்கப்புறம் ஒரு செமையான ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு, ஆக்சுவலாக இந்த செகண்ட் கணக்குக்குள்ள சைன் வாங்குறதுக்கு மேலே போயிட்டு கீழே வருவான். கீழே வரும்போது பின்சி அவன் மேலேருந்து கீழே வர அந்த ஸ்டேர்ஸை பார்த்துக்கிட்டு இருப்பா. எனக்கு லிட்ரலாக அந்த ஜோனில் அவன் கீழே அந்த கணக்கு பிள்ளை கீழே வந்துட்டு பின்சியை திட்டுவான். நீ இந்த மாதிரி கிரேசியான ஐடியாஸ்லாம் சொல்லி என்ன அனுப்பாத, அந்த ஆள் வந்து சாகவே மாட்டான், அதனால எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போயிடுவான். ஸ்டேர்ஸை பார்த்துக்கிட்டு இருந்த பின்சி இந்த பக்கமாக திரும்பிடுவான். ஸோ செமையான அந்த ஸ்டேஜிங் பார்க்கும்போது எனக்கு அப்படியே இவ்வளோ சிம்பிளான ஸ்டேஜிங்கில் இவ்வளோ சூப்பரான தீமையே சொல்லிட முடியுமா அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்டேர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸ்டேர்ஸ்க்கு மேலே போகிறது தான் getting up to the top of the house, which is being the father. That is the goal of Binsi and his husband. அதான் அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் அந்த அட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அவளோட ஹஸ்பண்ட் சொன்ன உடனே ஷீ டர்ன்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டேர். ஸோ திஸ் இஸ் லைக் அ செட் பேக் ஃபார் த இதுங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஐ மைட் பி ஓவர் என்தூசியாஸ்டிக் அபவுட் திஸ் திங். பட் இவ்வளவு சிம்பிளாக இருக்க சிம்பிளான ஒரு ஸ்டேஜிங் மூலமாக எப்படி திலீஷ் போத்தன் வந்து நம்மளை கேரக்டரோட மைண்ட்ஸ்குள்ளேயும் கேரக்டரோட அந்த வாண்டோட இம்மீடியட்னஸ்ஸை வந்து நம்மளுக்குள்ள புரிய வைக்கிறாருங்கிறதே எனக்கு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில் அந்த டேப்லெட் ஃபால் ஆகிற ஒரு விஷயத்த நான் சொன்னேன் இல்லையா. ஸ்டேஜிங் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எப்பயுமே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு விஷயம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் திலீஷ் போத்தன் ஃபிலிமோகிராஃபி என்னன்னா டயலாக்ஸ். இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்க வாயிலிருந்து பேசுகிற டயலாக்ஸுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸும் அவ்வளவு ரியாலிட்டியும் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த இந்த டெசிஷன்ஸோ இல்லை இந்த மூவ்ஸோ வந்து அவங்க அப்பாட்டிருந்தும் பின்சிக்கிட்டு இருந்து மட்டும்தான் வருது அப்படின்னு பார்த்தா, படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே செம டைனமிக்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குற பாதி படத்தில் வெறும் ஹீரோவும் வில்லனும் மட்டும்தான் ஆக்சுவல் டைனமிக் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. இல்லைனா ஹீரோவும் ஹீரோயினும் தான் இருப்பாங்களே தவிர மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் தேர் ஜஸ்ட் தேர் ஃபார் த ஃபில்ம் டு ஹேப்பன்ங்கிற மாதிரி லாஜிக்ஸை ஃபில் பண்ணுற ஓட்டைகளாக தான் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. பட் ஜோஜியில் நான் பார்த்த செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இந்த படத்துக்கு டெலிவர் பண்ணுறதுக்குன்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜாமன் கேரக்டர் வந்து சொல்லியிருக்கும், நம்ம வந்து அப்பா சரியாகணும்னா வந்து ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணும்போது நான் வந்து லீட் பண்ணுறேன் ப்ரேயர் அப்படின்னு சொல்லும்போது லிட்டரலாக ஹீஸ் அனௌன்சிங் ஹிம்செல்ஃப் அஸ் த நெக்ஸ்ட் ஃபாதர். அதுக்கு கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கணக்கு புல்ல பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது ரெண்டாவது பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் வந்து நீ ஏன் ஃபாதராக இருக்க, அப்பா இல்லைன்னா என்ன சர்ச் ஃபாதர் இருக்கார்ல, நான் வந்து சர்ச் ஃபாதரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் ஃபாதரை கூப்பிட்டு வந்துடும். அடுத்த நாள் ப்ரேயரை சர்ச் ஃபாதர் லீட் பண்ணுவார். அந்த இடத்துல சர்ச் ஃபாதர் வில் பிகம் த பிளாக்கேட் ஃபார் திஸ் ஜோமன். ஸோ ஜாமனுக்கு வந்து சர்ச் ஃபாதர் தான் இப்போ வில்லை. சர்ச் ஃபாதர் இல்லைன்னா நம்ம இருந்திருக்கலாமே அந்த இடத்துக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு குட்டி, ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு குட்டி ராங் டைனமிக்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க ப்ரேயர் பண்ணும்போது தான் மறுபடியும் அப்பா ஹாஸ்பிட்டல் போவார், அவர் முடிஞ்சிருவார், செத்துருவார் அப்படின்னு நினச்சா மறுபடியும் பார்த்தா வீல் சேரில் வந்து கெத்தா இருப்பார். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனு. ப்ளஸ் ஜோஜியை வேறு அவர் ஸ்ட்ராங்கிள் பண்ணிட்டார். இந்த மொமெண்ட்டில் அவர் ஜோஜியை ட்ரிகரும் பண்ணிட்டார். ஸோ அடுத்து ஜோஜி அவரை போடணும்னா மருந்தை ஆப்வியஸாக அந்த மருந்து கீழே விழுந்ததுனால அந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி இவரை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டுருவான். மருந்தை மாற்றி வச்சு கொண்டுருவான். ஸோ இப்போ அப்பா செத்துட்டார். அப்பா செத்த உடனே வந்துட்டு அப்பாவோட சாவுக்கு இந்த ரெண்டாவது பையன் அவனோட காசெல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணுவான்.
ஃபர்ஸ்ட் பையன் வந்துட்டு அப்பா வந்து ஹாப்பியாக போகணும்னு நினச்சாரு. அதனால அதுக்காக நான் இது பண்ணுறேன்பான். அவனுக்கும் ஸ்டில் ஹில் ஹேவ் த ஃபைட் வித் அவனுக்கும் அந்த ஃபாதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜோஜிக்கு வந்துட்டு பெருசா ஏன்னா அவன் தானே கொன்றுருக்கான். ஸோ அவனுக்கு பெருசா ஒரு ஃபீலிங் இருக்காது. எனக்கு இந்த படத்துல ஒரு செமையா புடிச்ச ஒரு இதுன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி டயலாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அப்பாவ ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வரும்போது அந்த டாக்டர் சொல்லுவாரு, "மேலேயே அவர வச்சுருவோம். மேல தான் அவரு சந்தோஷமா இருப்பாரு." அப்படின்னு சொல்லும்போது, அது உங்களுக்கு அவங்க அந்த அந்த கேரக்டர் அப்படி சொன்னாலும், நம்மளுக்கு எப்படி இதாகும்னா வந்து இந்த 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 அப்பா வந்து ஹி இஸ் சோ அப்சஸ்ட் வித் தட் மேல இருக்க ரூமு விச் இஸ் த கிங்டம் அண்ட் த சேர்ங்கிற ஒண்ணு. அதே மாரி அப்பா செத்ததுக்கப்புறம் பின்சிக்கும் தெரியும். ஜோஜி ஏதோ பண்ணிட்டான். பண்ணதுனால இது நடந்துருச்சு அப்படிங்கிறது ஒண்ணு தெரியும். அதனால பின்சி போய் ஜோஜிய கூப்பிடும்போது, "நீ ஒரு மாஸ்க் போட்டு வெளில வா" அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா, அ ஜோஜி முகத்துல வந்து அந்த இதுவே இருக்காது. அந்த சோகமே இருக்காது. அது கிட்டத்தட்ட என்ன சொல்றான்னா, பின்சி என்ன சொல்றான்னா, "ஐ அம் ஆல்சோ வித் வித் யூ இன் திஸ் ப்ராசஸ். ஸோ நீ போட்டு வா. நம்ம மாஸ்க் போட்டாவது வா அட்லீஸ்ட்" அப்படின்னு அவ சொல்றதா இருக்கட்டும். அதே மாரி முன்னாடி ஒரு சீன்ல ஜோஜி வந்து அந்த டாக்டர் அங்கிள போய் விட போம்போது, அவரு வந்துட்டு குட் உண்மைய சொல்லுங்க. எவ்வளோ நாள் எங்க அப்பா தாங்குவார் அப்படின்னு ஜோஜி கேட்கும்போது, அந்த டாக்டர் மேபி ஒரு இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாக்டர் வந்து அதுக்கப்புறம் குட் நைட் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல அவரோட இன்டென்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னா, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நைட். ஏன்னா அவர் செத்துருவாரு. உங்களுக்கான தேவைகள்லாம் பூர்த்தியாயிருங்கிறது ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் தாண்டி குட் நைட் கோடீஸ்வரா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ லிட்டரலி ஹி இஸ் ஆல்சோ புஷ்ஷிங் ஜோஜி டுவர்ட்ஸ் ஹேவிங் ஆல் தோஸ் வெல்த் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு செம டயலாக் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி படத்தில் நான் கால் அவுட் பண்ணுறது இந்த 2 டயலாகாக இருந்தாலும், படத்தில் எல்லா டயலாக்ஸுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும், ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி கம்மிங் பேக் டு திஸ் பர்டிகுலர் பொசிஷன் வேர் வி வேர் இன். அவங்க அப்பா செத்துட்டாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து தே ஹேவ் டு டூ ஆல் தோஸ் திங்ஸு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா செத்தப்பவும் ஒரு செம டயலாக் இருக்கும். என்னன்னா வந்துட்டு, அவங்க அப்பா செத்து முடிச்சதுக்கப்புறம், சரி சொத்து பிரிக்கிற ஒரு ஜோன் வந்துருச்சு. எல்லாரும் வாங்க உட்காருவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, எல்லாரும் சேர்ந்து வீட்டை வந்து ஜோஜி வச்சுக்கலாம். மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அந்த செகண்ட் கணக்கு பிள்ளையும், இந்த பெரிய இருக்கவன் வந்து ரப்பர் பிளான்டேஷன் இருக்கும் பெரிய பையனுக்குங்கிற ஒரு டெசிஷனுக்குள்ள வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்து சொல்லுவாரு, "யூ ஆல் ஷோட் த குவாலிட்டிஸ் ஆஃப் குட்டப்பன்" அப்படின்னு. குட்டப்பன் பீயிங் த ஃபாதர். அது எப்படின்னா ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இருந்தாலும், இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் அந்த கிரீடுங்கிற ஒரு குட்டி ஃபேக்டர் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஜோன் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ அவங்க அப்பா இறந்துட்டாரு. எல்லாருமே வந்து செட்டில்டு. அப்பா இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஈஸியாக வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுக்கான தேவைகளை பிரிச்சுட்டாங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வரணும் இல்லையா? அப்படி வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பையனுக்கும் அந்த ஃபாதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டைனமிக்ஸ் பிரச்சனையினால வந்த பிரச்சனைனா, அவங்க அப்பாவோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜோஜி தான் கொன்றுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இந்த இன்வெஸ்டிகேஷனை யார் லீட் பண்ணணும்னு நினைப்பான்னா, ஜாமான் லீட் பண்ணணும்னு நினைப்பான். ஏன்னா மறுபடியும் வந்து அவன் இல்லை இந்த இந்த ஃபேமிலி மேலே இருக்க களங்கத்தை போக்கணும். எவனோ ஒருத்தன் தப்பாக நினச்சா நம்ம களங்கத்தை போக்கணும். அது அப்போ தான் நம்ம ஃபேமிலியோட லீடர் ஆக முடியும். நம்ம தான் அந்த ஃபேமிலியோட நல்ல பேரை வந்து காப்பாற்றணும். அப்போ தான் நம்ம ஃபேமிலியோட லீடாக முடியும்னு சொல்லிட்டு, அவன் இந்த கொலையை வந்து டீமிஸ்டிஃபை பண்ணணும்னு எடுக்கிற அட்டெம்ப்ட் தான் வந்துட்டு ஜோஜியோட அடுத்த தடை யாருன்னா வந்துட்டு ஜோமோன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுற தருணமாக நான் பார்க்குறேன். இதில் செம முக்கியமாக நான் பார்க்குற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜிங்னு என்னென்னா, எப்படி இந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டோட ஹையஸ்ட் பொசிஷன் வந்து அந்த எல்லாரும் அந்த கிங்கோட ஒரு பொசிஷனாக பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த வெல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த கிணறு ஒன்று ஒரு ஒரு குட்டி தொட்டியோ கிணறோ ஒன்று தோண்டியிருப்பானுங்க. ஜோஜோட எல்லா லோ மொமெண்ட்லேயோ இல்லை வந்துட்டு ஹி ஸ்பிட்டிங் ஃபார் சம்திங் பிகர் அப்படிங்கிற ஒரு ஜோனில் வந்து அவன் வந்து அந்த வெளில தான் இருப்பான். அந்த வெளில தான் அவன் பிளான் பண்ணுவான். அவனோட ஃபால் வந்து அவங்க அப்பா வந்து அவன் கழுத்து பிடிச்சதுக்கப்புறமும் அந்த வெளில தான் இருப்பான். அங்கே தான் வந்து அவன் மருந்தெல்லாம் இது பண்ணி விடுவான். அப்புறம் அந்த மருந்தை இது பண்ணிடுற இதில் தம் அடிச்சிருப்பாங்க. அதனால் ஃபயராக இருந்திருக்கும். அந்த ஃபயர் ஆனாலும் நெட்டு ஓட்டையாக இருந்திருக்கும். ஆனால் அந்த நெட்டு ஓட்டையான ஒரு தருணம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெட்டு ஓட்டையான ஒரு இது செகண்ட் ஹாஃபில் செமையாக ப்ளே அவுட் ஆகும். எங்கே அப்படின்னா, இந்த அப்பாவோட டெத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஜோனில் ஜாமான் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா, கீழே அந்த வெளில வந்துட்டு இது எப்படி எரிஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எப்படி இருப்பான்னா, அவனும் இப்போ வலைக்குள்ளே வந்துட்டான். ஹீ இஸ் த பிக் ஃபிஷ் அண்ட் ஹீ இஸ் த நெக்ஸ்ட் ஃபிஷ் டு பி கெட் காட்டுங்கிற மாதிரி ஒரு குட்டி ஸ்டேஜிங் இருக்கும். அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஜாமான் தான் முன்னாடி சொல்லியிருந்திருப்பான், ஏர்கன் எதுக்குடா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். ஆனால் அதே ஏர்கனில் தான் ஜாமானை கொல்லுவான். ப்ளஸ் ஆல்சோ ஜாமான் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபயர் ஒர்க்ஸ்.
அதே ஃபயர் ஒர்க்னால தான் அவனும் கொல்லப்படும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான அனாலஜியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி குட்டி செட்டப் அண்ட் பே ஆஃப்ஸும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த படத்தில் இவ்வளோ சூப்பரான ஸ்டேஜிங், இவ்வளோ சூப்பரான டைலாக்ஸ், இவ்வளோ நேச்சுரலிஸ்டிக்காக எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த படத்துக்குள்ளே ஈஸியாக சக்கின் ஆயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்குல்ல. இப்போ கடைசியாக இந்த படத்தில் இருக்க பொயட்டிக் ஆர்க்ஸ்க்கு வரும். லைக் நம்ம இந்த ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, கடைசியாக எண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுக்கு வருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான். அவங்க அப்பா செத்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பின்சிக்கு ஒரு மெய்டு இருக்கும். அது தாண்டி ஜோஜி எங்கெங்கே தம் அடிக்கிறாங்கிறத வச்சு அவனோட டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு தூரமாக இருக்க ஒரு கேனலில் தம் அடிப்பான். அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் நேராக வருவான். கிச்சன் ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிகரெட் பற்ற வச்சு ஜாலியாக தம் அடிப்பான். கடைசியாக அவங்க அப்பாவோட பெட்டில் மேலே படுத்துட்டு தம் அடிப்பான். தம் அடிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஜோஜியஸ் பிகம் வாட் ஹி வாண்டட் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜிங். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு யூஸ் அ லொக்கேஷனுங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இந்த பர்டிகுலர் கிளைமேக்ஸ் தான். இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜோஜி கீழே இருக்க டார்மெட்ரியில் இருந்தான். இப்போ வீட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்க அவங்க அப்பாவோட ரூமுக்கு வந்துட்டான். ஸோ அவங்க அப்பாவோட ரூம் தான் வந்து டாப் ஆஃப் த கேசல் மாதிரி. கீழே இருக்க அவன் ரூம்லேருந்து அவங்க அப்பா ரூமுக்கு வர கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆயிருந்திருக்கு படத்தோட டியூரேஷனில். ஆனால் அவன் பண்ண எல்லா தப்பும் தெரியும் போது அவனோட க்ரீட் வந்து அவன் மண்டையை ஃபுல்லாக மறைச்சு எந்த லாஜிக்கும் யோசிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளினதுக்கப்புறம் அவன் கீழே உழுகிறதுக்கு கிட்டத்தட்ட கீழே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இது எவ்வளோ பொயட்டிக்காக இருக்குன்னா, செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு ஜோஜி கிட்டத்தட்ட 75-80% ஆஃப் த ஃபில்ம் எடுத்துருந்துருக்கும். ஆனால் அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவனுக்கு ஃபால் தான் அப்படிங்கிறத எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்துருப்பாங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு அந்த 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 எடிட்டிங் இதுமே கிட்டத்தட்ட ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். பட் கட்டு எடுத்துருப்பானுங்க. ஆனால் பார்க்க அவ்வளோ ஃப்ளாலஸாக அவ்வளோ இதாக இருக்கும். அவனோட ஃபாலை எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அவன் இறங்கி கீழே வருவான். மேல் ரூம்லேருந்து கீழே இறங்கி வரதுங்களும் அவனுக்கு குட்டி 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 இன்ஃபர்மேஷன்ஸ் ரிவீல் ஆகிட்டு இருக்கும். கடைசியாக கீழே வந்தால் அவங்க அந்த 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 வீட்டோட செகண்ட் லெவலான அந்த கணக்கு பிள்ளை என் பின்சி வீட்டுக்கிட்ட ஒரு குட்டி டிஸ்கஷன் நடக்கும். அப்போ வந்து இவன்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நீ தான் பண்ணிய ஆர்கன் பெலட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் ரிவீல் ஆயிருந்திருக்கும் அந்த படத்தில். விச் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் இன் திஸ் பாட்காஸ்ட் பிகாஸ் நீங்கள் மறுபடியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஹீஸ் கார்னர்ட் அப்படிங்கிற ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் ஜோஜி மறுபடியும் அவனோட பழைய ரூமான டஞ்சனுக்குள்ளே போயிடுவான். போயிட்டு வேற வழியே இல்லை, சாகிறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போயிட்டு சொசைட்டி ஃபக் பி அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுப்பான். கட் பண்ணால் ஜோஜியோட பழைய ரூமோட டோரில் ஜோஜிஸ் கேசில் அப்படின்னு எழுதியிருந்திருப்போம். ஸோ இவ்வளவு பொயட்டிக்கான ஒரு எண்டுக்கு இவ்வளவு சூப்பரான செட்டிங்கும் இவ்வளோ ஸ்டோரியும் தேவைப்படுது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பொயட்டிக்னஸ் ஒர்க் ஆகுமே தவிர சும்மா ஒரு பொயட்டிக்னஸ்ங்கிறதுக்காக ஒர்க் ஆகுதுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்ல வரேன். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது இது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி வந்து அந்த வீட்டோட டைனமிக்ஸை ஸ்டேஜிங்க்கு சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சூப்பரான ஒரு போஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் இருக்கும். லைக் அவன் வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சோ அதே இவனுக்கும் நடந்திருக்கும். ஸோ இவன் ஹாஸ்பிட்டலில் இருப்பான். இப்போ இவனை ஒத்துக்க சொல்லுவாங்க, கண்ணை இது பண்ணி காமி அப்படின்னு சொல்லும்போது அவன் பண்ணவே மாட்டான். இன்னும் ஸ்டில் ஹீ இஸ் டிட்டர்மினட் அந்த மாதிரி ஒரு செமையான ஒரு இது வச்சுருந்துருப்பானுங்க. ஸோ மோரோவர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து இந்த பாட்காஸ்ட்டே வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஜோஜியில் வந்து இது இருக்குது அது இருக்குது, நம்ம ஒரு ஃபீச்சர் ரிச் இதை வந்து விற்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. பட் தப்பு இல்லை, இவ்வளோ நல்ல படத்தை வந்து அதில் இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொல்லி 4 பேர் பார்த்து நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு திருப்பி சொன்னால் சந்தோஷம் தான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜோஜி பட் நாட் எவ்ரி திங் அபவுட் ஜோஜி. பிகாஸ் ஐ டெஃபினெட்லி நோ தட் இன்னொரு டைம் நான் ஜோஜியை பார்த்தாலும் இன்னைக்கு கற்றுக்கிட்டோட விட நிறைய விஷயத்த நான் நாளைக்கு கற்றுக்கலாங்கிற அளவுக்கு ரிச்சான ஃபில்ம் ஜோஜி. ஸோ இஃப் யூ ஆர் ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர் இல்லை ஒரு ஃபில்மில் வரணும், தயவு செஞ்சு ஜோஜி பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். மீண்டும் நிறைய சோலோ எபிசோட்ஸோடு வருகிறேன். ஸோ இது சோலோ எபிசோடாக இருக்குங்கிறனால இது ஃபுல்லாகவே பாட்காஸ்ட் இதில் வந்து சோலோ எபிசோட்ஸ் தான் வரும்னு நினைக்காதீங்க. நிறையா குரூப் எபிசோட்ஸும் இயர் எண்ட் எபிசோட்ஸும் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் உங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.
வணக்கம்.